ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தேன். அப்படியே மேலே ஓடோடி வந்துட்டேங்க. குளிக்கலை, எதுவும் பண்ணலை. ஏன் அப்படின்னா கிடைக்கிற கொஞ்சம் டைமை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஓடி வந்துட்டேன். இப்போ ஒரு 3 நாளாக ஒரு வீடியோ ஏதாவது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் போய் கீழே குளித்து வேலையெல்லாம் பார்க்குறேங்க. என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு அரிய வகை விதைகள் சேகரிப்பு தான் இந்த வாரம் முழுக்க நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நேற்று வந்து நெற்பவளம் பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிவப்பு மருதாணி பண்ணோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது என்ன மூலிகை அப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்களா, செடியவே நான் இப்போ வந்து பிடுங்கி தான் போட போகிறேன். அதனால தான் விதையை சேகரிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். விதை எங்கெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நிறைய தரையில் இருக்காங்க, நிறையா செடியில் பறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கீழே விழுந்திருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாமா? ஏற்கனவே கொஞ்சம் எடுத்தேன் வந்ததும். எங்கும் எதிலும் பார்த்தீங்களா கலர் வந்துட்டாங்க. சீனி கிழங்குல ஒரு வெரைட்டி. செடியை பிடுங்கணும். பிடுங்கிட்டு ஒரு மாதிரி இதில் இலை சுருட்டெல்லாம் வந்திருக்கு. சரி, இலை சுருட்டெல்லாம் வந்தால் இதை பிடுங்கி போட்டுருவேன். ஏன்னா உட்காந்து ஏன் இதுக்கு பராமரிப்பெல்லாம் கொடுக்கணும்? இதுதான் வந்து எல்லா பக்கமும் வளருதே, அப்புறம் ஏன் பராமரிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் தான். வந்துட்டு உள்ளே போகிறது கஷ்டம். பிளேட்டை உள்ளே தான் எடுத்துகிட்டு வரணும். பாருங்களேன், தெரியுதா? தரையிலலாம் எவ்வளோ கிடக்குது விதைகள். தினமும் இதோட ரேட் அமேசானில் பாருங்கள். சொடக்கு தக்காளி சீட்ஸ் 1 kg 3000 ரூபாயில் இருந்து 30,000 ரூபா வரைக்கும் விற்கிது. அது உங்களுக்கு தெரியுமா? 3000 ரூபானாலும் ஜாஸ்தி தானே. இது நம்ம ஊர் களைச்செடி தானே, இதுக்கு போய் இவ்வளோ ரூபாயா கொடுக்குறது? வீட்டில் வளர்க்குறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். இது மெடிசினல் வேல்யூ நிறைய உள்ளது. இதில் வந்து ஊறுகாய் போடலாம். சுண்டை வத்தல் குழம்பு வைக்கிறீங்கள, அது மாதிரி வத்தல் குழம்பு வைக்கலாம். சரிங்களா? நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அதில் நிறைய நம்ம ரெசிபீஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? காஞ்சது மட்டும்தான் விதையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பச்சை காயையும் பிடுங்கி ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அதுவுமே முளைக்கும். ஸோ நம்ம பச்சை காயையும் பறிக்க போகிறோம். அங்கே பாருங்க, இங்கே இரு, நீங்கள் இரு, நான் போய் பறிச்சிட்டு வரேன். இங்கே இடம் இருக்குது. ஓகே, சப்பா இந்த விதைகள் சேகரிக்கும் போது தாங்க குறுக்கு ஒடிஞ்சிச்சு அப்படிம்பாங்கல்ல கிராமத்தில், அந்த மாதிரி எவ்வளோ விதைகள் பார்த்தீங்களா? இன்னும் இவ்வளோ தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம சேகரிக்க போகிறோம். இனி மிச்சத்தெல்லாம் எப்போ சேகரிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்த வந்து இந்த வாரம் கூட்டுவேங்க. இவங்க எவ்வளோ கீழே கிடக்குன்னு
அப்போ வந்து இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுவேன் பார்த்திங்களா. அப்படி க்ளீன் பண்ணும்போது மிச்ச விதைகளெல்லாம் சேகரிக்கணும். இப்போதைக்கு இவ்வளோ தான் விதைகள் சேகரிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது விதைகள், அந்த சொடக்கு தக்காளி விதைகள் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து எனக்கு இது அனுப்பி வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போதைக்கு 3 விதமான அரிய விதைகள் இருக்குது, அரிய வகை விதைகள். சிவப்பு மருதாணி, சொடக்கு தக்காளி. இது சொடக்கு தக்காளியில் புளிப்பு ரகம், சரிங்களா. இதுலேயே இனிப்பு ரகம் ஒன்று இருக்குது. அது ஒரு சகோதரி எனக்கு கொடுத்தாங்க. ஒரு தடவை மட்டும் அதை வளர்த்துட்டு நான் வந்து சமைச்சேன். 2-3 தடவை சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செடி பட்டதுக்கப்புறம் நான் திரும்ப வைக்கலை. ஆனால் எங்கே பார்த்தாலும் தன்னால் முளைச்சிரும். அதோட இலைகளே வேறு மாதிரி இருக்கும், கலரே, இலைகளோட கலர் கூட வேறு மாதிரி இருக்கும். தக்காளியுமே வந்து இவ்வளோ பெருசு இல்லாமல் சின்ன சின்ன தக்காளியாக இருக்கும். வாங்க செடியை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, பார்த்தாவே தெரியுதா. இப்போ நம்ம இதை வந்து வளர்க்குறதில்ல. இப்போ அவங்களுக்குமே நான் விதை போட மாட்டேன், இவங்களுக்கும் விதை போட மாட்டேன். காரணம் என்ன, தன்னால் முளைக்குமா, தன்னால் முளைக்கும். அப்போதைக்கு ஒரு வாரம் தேவைப்படுற காய்களை சமைச்சிட்டு அப்படி தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் எப்போ முளைக்குதோ அப்போ சமைச்சிக்குவேன். ஏன்னா நமக்கு தான் சாதாரண ஒரு தடவை நம்ம ஒரு அரிய வகையை கொண்டு தோட்டத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விதையே போட வேணாங்க. தன்னால் முளைக்கும். முளைக்கிறப்ப நம்ம அதை சமைச்சிக்க வேண்டியதான். இதுதான் நம்ம பாலிசி, சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நெற்பவளம் விதைகளும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க, இன்றைக்குமே வந்து பார்த்தா ஒரு கூடை கட்டி விட்டுருக்கேங்க, லஞ்ச் பேக் மாதிரி ஒரு கூடை கட்டி விட்டுருக்கேன் வீட்டு வாசலாக. அது நிறைஞ்சு கிடந்தது, அவ்வளோ கவர் இருந்தது. ஓப்பன் பண்ணதுக்கு கூட நேரம் இல்லை. சனிக்கிழமை கடன்னு ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வேகமாக விதைகளை போடணும். அதுக்கப்புறம் எல்லா விதைகளையும் போஸ்ட் பண்ணதுக்கு ஒரு நாள் ஒட்டணும். எல்லாமே எனக்கு ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ கூட பாருங்கள், வேகமாக வரணுமேன்னு வந்து வேகமாக அந்த வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அக்காவினுடைய நிலைமையை, தங்கையினுடைய நிலைமையை புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடனே வரலைனாலும் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க, சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.